அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான சென்னை வெள்ளரிக்காய் கூட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ வாங்க இந்த வெள்ளரிக்காய் கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெள்ளரிக்காயை தோல் சீச்சிட்டு இது போல் சின்னமாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நான் பருப்பு அவிய வச்சுருந்தேங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு ஊற வச்சுட்டு அதை நான் அவிச்சு வச்சுருக்கேன். அடுத்து அதே குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேங்க. அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கி எடுத்துடணும். இதில் ஒரு தக்காளி இதுவும் சேர்த்துட்டு இந்த தக்காளியை நமக்கு இப்போ நல்லா மசிஞ்சு வந்துடணும். இது போல் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளரிக்காய், இதை நம்ம சேர்த்துடலாங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த வெள்ளரிக்காயில் அந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த வெள்ளரிக்காயின்ல எல்லா வெள்ளரிக்காயிலுமே இது போல் கூட்டு வச்சு நம்ம சாப்பிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த காயை சேர்த்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கு மேலே வதக்க விடாதீங்க, காய் நமக்கு சீக்கிரமாக இது குழைய ஆரம்பிச்சிடும். அடுத்து இப்போ இது கூட பொடிகள் எல்லாமே ஆட் பண்ணிடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். அதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக அது ஒரு சுவை கொடுக்கும். இப்போ எல்லா பொடியும் சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது ரொம்ப நேரம் நமக்கு வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இப்போது விசில் தான் நான் ஒரு விசில் வைக்க போகிறேன். இது கூட இந்த கூட்டுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை நீங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டிங்கன்னா நீங்கள் விசில் போடணும்னு அவசியம் இல்லைங்க. நான் எண்ணெயில் நான் கம்மியாக தான் வதக்கியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கூட்டு நமக்கு கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணி காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை லாக் பண்ணிவிட்டு ஒரே விசில் தான் வைக்கணும், அதுக்கு மேலே ஜாஸ்தி வச்சிடாதீங்க, கண்டிப்பாக காய் குழஞ்சிரும். ஒரு விசில் வைக்கும் போது நமக்கு சரியாக இருக்கும். இப்போது ஒரு விசில் வந்துருச்சுங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே பாசிப்பருப்பை சேர்த்து நம்ம விசில் விட்டுருந்தோன்னா பயங்கரமாக நமக்கு அடிப்பிடிக்கும் பாசிப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம். அதனால தான் ஒரு விசில் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு இதில் சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது கொதித்தது போதும், 2 நிமிஷம் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. 2 வரமிளகாய் வாசத்துக்கு சேர்த்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை அதுவும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போது அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கூட்டு அதை இதில் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாங்க, ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். அந்த தாளிப்போட அந்த வாசனை எல்லாம் போகிறதுக்காகத்தான். அவ்வளோதாங்க, சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டு, சென்னை வெள்ளரிக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த காய் கிடச்சிச்சின்னா ஒரு தடவை நீங்கள் இது போல் கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். நன்றி.